முக்கியமான ஃப்ளைட் எல்லாமே வந்து பார்த்தீங்களோ ஒன்றுக்கு பின்னால் ஃப்ளைட் ஒன்று எவ்வளோ டிராஃபிக்கில் வருதுன்னு சொல்லி $500 தெரியுமா? பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 ஃப்ளைட் வருது ஒன்றுக்கு பின்னால் உண்டு. பார்த்தீங்களோ நாங்கள் வந்து நின்ற டைமுக்கு பார்த்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கூட வந்துட்டுது. இந்த ஃப்ளைட் ஸ்ரீலங்காலேருந்து வராங்க கண்டிப்பாக இந்த ஏர்போர்ட்டுக்கு தான் வரணும். அதை நாங்கள் சரத்தோடு தான் வந்துடுறாங்க. நாங்கள் இப்போ எங்கே போய் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் வேலை வில்லட்டி இல்லை, வேலை முடிஞ்சு, வேலை வில்லட்டி இல்லை இல்லை வேலை முடிஞ்சு. அதனால் ஹீத்ரோ ஏர்போர்ட்டுக்கிட்ட ஃப்ளைட் லேண்ட் ஆகுறத படம் பிடிக்க போகிறோம். எங்கே போகிறோம்னு தெரியாது, ஒழுங்கான இடத்துக்கு தான் போகிறோமோன்னு தெரியாது. போய் பார்ப்போம். ஒழுங்கான இடத்துக்கு தான் போகிறோம். ரெண்டாவதுக்கு நிறைய ஆட்கள் போகிறது இல்லை. நாங்கள் போகிற இடம் வந்து ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ் தான். எங்களை விடுறாங்களும் தெரியல. அது வந்து ஒரு ஹை செக்யூரிட்டி உள்ள இடம். என்னென்னு சொன்னால் ஹீத்ரோ ஏர்போர்ட். நாங்கள் இப்போ அதுக்குள்ளே போயிருக்க சில நேரம் எங்கிட்ட போகணும், அரெஸ்ட் பண்ணுவாங்க. பயங்கர என்ன உங்களுடைய விருப்பத்துக்கு அந்த வீடியோ நாங்கள் எடுத்து காட்டணுன்றதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறது. நீங்கள் இவ்வளோ எங்களை ஃபாலோ பண்ணி எங்களை பின்தொடர்றதால இவ்வளோ கஷ்டத்தை மத்தியிலையும் நாங்கள் உள்ளே விட மாட்டாங்க. தெரிஞ்சு இப்போ இவ்வளோ பிரச்சனை நடக்குது. இந்த ஏர்போர்ட் வந்து மெயினான ஏர்போர்ட். என்னென்னு சொல்லிங்கன்னா ஸ்ரீலங்காலேருந்து வராங்க கண்டிப்பாக இந்த ஏர்போர்ட்டுக்கு தான் வரணும். லண்டன் ஹீத்ரோ ஏர்போர்ட். ஸோ அங்கே வீட்டில் இருந்து 10 நிமிஷம் தான் பக்கத்தில் தான். நாங்கள் வரையில சரி ஓகே இன்றைக்கு வேலையெல்லாம் முடிஞ்சு ஃப்ரீயாக இருந்து நாங்கள் சரி ஓகே வருவோமான்னு சொல்லிட்டு வெளிக்கிட்டு போகிறோம். கொண்டிருக்கிறோம். பார்ப்போம். உள்ளே போயிட்டு நாங்கள் உள்ளே போய்க்க எங்களை செக்யூரிட்டி சர்வீஸ் எப்படி இல்லை எங்களை பிஹேவ் பண்ணுவாங்க. எங்களை என்னென்னு சொன்னால் எங்கள் நடைமுறையை பார்த்து பெரும்பாலும் விடுவாங்க. தெரியல என்ன நடைமுறை சுத்தியாக நடக்கும் இல்லை அப்படி பாஸ்போர்ட் இல்லை கூட சிலோட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிடிச்சி ஏற்றி அனுப்பிவும் போடுவாங்க. அதான் நாங்கள் சரத்தோட வந்துடுறாங்க. அங்கே போய் வெயில் ஈஸியாக போச்சு. இப்போ திருப்பி காட்டுறோம். இப்போ தான் வெல்கம் கீத்துறோன்னு வருது. இனி மெதுவாக தான் கதைக்கும். உள்ள அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ள போகணும். காணப்படுது. நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹீத்ரோ டெர்மினல் கிட்ட என்னென்னு சொன்னால் எங்களை வீட்டுக்கிட்ட தான் இருக்குது. ஆனால் நாங்கள் ஒரு நாளும் வரையில. இன்றைக்கு சும்மா ஓகே ஹீத்ரோ டெர்மினல் கிட்ட ஃப்ளைட் லேண்ட் ஆகிறது எங்கே பார்ப்போம். ஃப்ளைட் லேண்ட் ஆகிறத உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து காட்டுவோம்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் இங்கே வரமோ இதை திறந்தா போனதுக்குள்ள அந்த சென்ட்ரி பாயிண்ட் இருக்குது. இதை தாண்டி தான் உள்ளவங்க விட மாட்டாங்க. நீங்கள் ஸ்ரீலங்காலேருந்து வாரீங்கன்னா கண்டிப்பாக ஹீத்ரோவுக்கு தான் வரும். இதை காட்டு இந்த ஆற்றுக்குள்ளெல்லாம் நடந்து போங்க. கீழே ஹாட்டுங்க ஃபோன் விழுந்தா தாண்டி தான் போகணும். அதுலேயே ஏறுவோம். நாங்கள் அதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கு வீடியோவாக எடுத்து காட்டுப்போம். ஹீத்ரோ டெர்மினலு கிட்ட ஃப்ளைட் லேண்ட் ஆகிறத வீடியோ எடுத்து காட்டுறதுக்காண்டி பாருங்க அவ்வளோ கஷ்டப்படுறோம். இப்போ அந்த போலீஸ் சொல்ல நம்பர் இல்லை முதல் நீங்கள் அந்த போலீஸ் அதை காட்டு போலீஸ் எப்படி கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து தான் வரும். சூரியன் மறைகிற சைட் இருக்குது. இப்போ சூரியன் மறையுது. என்னென்னு சொன்னால் இப்போ 7:08 மணி ஆகுது. இங்கேருந்து தான் வருது. இப்போ இங்கே லேண்ட் ஆகும். எங்களை மாதிரியே நிறைய ஃபோட்டோகிராஃபர் எல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குண்டா வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. பார்த்தா தெரியும். ஏன் ஃபோன் அடிச்சுட்டு போகிறாங்கன்னு தெரியல. மேபி சரம் கட்டி கொண்டு நிற்கிறதால தமிழாக்கலன்னு சொன்னால் ஃபோன் அடிச்சுட்டு போவாங்க. என்னத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்கன்னு சத்தியமாக தெரியாது. வா இப்போ
ஃப்ளைட்டு தனியாக காட்டாமல் இப்போ காட்டுறேன் பாருங்க. ஃப்ளைட் வருது. பார்த்தீங்களோ, இதை காட்டுறதுக்காகத்தான் இது வந்து ஹீத்ரோ டெர்மினல். இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தது காரணம் இதை காட்டு. இதை காட்டுறதுக்கு இதில் எல்லாரும் வந்து தெரியும். நாங்கள் சும்மா வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு வந்த நாங்கள் அதோடையே உங்களுக்கு யூடியூப்புக்கும் ப்ளாக் எடுப்போம். என்னென்னு சொன்னால் இப்படியான வீடியோஸ் வந்து சில பேர் விரும்பி பார்க்குறவங்க ட்ரெண்டிங்காக போகிறது. ஸோ அதனால தான் நாங்கள் வந்தாங்க. தமிழ்நாட்டில் எல்லாரும் வேறு தமிழாக்கள் $500 தெரியுமா அவன்கிட்ட ஜாயின் பண்ணுறதுக்கு? பார்த்தீங்களோ, இதுதான் ஹீத்ரோ டெர்மினல். இதுக்குள்ளே வந்து பஸ் மட்டும்தான் போகலாம், கார் எல்லாம் போயிடலான்னு சொல்லி எழுதி போட்டிருக்கான். ஸோ அங்கே போயிடலாம். இதுக்குள்ளே அதோட போலீஸ் எதுவும் கயிறு. ஸ்ரீலங்கனையாள் ஸ்ரீலங்கனையாள் பார்த்தீங்களோ, நாங்கள் வந்து நின்ற டைமுக்கு பார்த்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கூடி வந்துட்டு அதுதான் மெயின் பண்ணி வந்து நாங்கள் வளர்த்துட்டு 7:36 சரியா ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் போகுது. நான் நினைக்கிறேன் வரைக்கே காய்ச்சிட்டு வந்து நாங்கள் இப்போ ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தான் வார டைம் வந்து கணக்காக வந்துட்டு அதில் ஒரு சந்தோஷம். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வந்து லேண்ட் ஆகிறதையும் நாங்கள் எடுத்துட்டோம், அதையும் பிடிச்சாச்சு. நாங்கள் ஹீத்ரோ டெர்மினல் இறங்குற ஃப்ளைட் எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் சும்மா காட்டுவோம்னு சொல்லிட்டு வந்தாங்க. வந்தால் நாங்கள் வந்த டைமுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸும் வந்துச்சு. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸையும் நாங்கள் படம் பிடிச்சிட்டோம், வீடியோ எடுத்து நாங்கள். இது வந்து எழுவான். மற்றபடி எல்லாம் சின்ன சின்ன ஃப்ளைட் தான் வருது. இது வந்து யூலிங். மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன ஃப்ளைட்டு எல்லாம் வந்து இறங்குது. நாங்கள் வந்ததுக்கு பிறகு பெரிய ஃப்ளைட் எல்லாம் வரைய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஒன்று தான் நாங்கள் எதிர்பார்க்கோம். வரைக்கும் சும்மா கதைச்சிட்டு வந்து நாங்கள் போகிற டைம் தான் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸும் வருமென்று சொல்லி கதைச்சிட்டு வந்தாங்க. ஆனால் எதிர்பார்க்காத நேரம் டக்குன்னு பார்த்தா ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ். ஸோ வேறு ஃப்ளைட் என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம். வருது இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே வந்து ஃப்ளைட் எல்லாம் லேண்ட் ஆகிறத வீடியோ எடுக்கிறதுக்கு உண்மையாகவே சூப்பரான ஒரு இடம் தான். இது என்னடா லோகன் ஏர். இது சின்ன ஃப்ளைட் ஒன்று, ப்ரைவேட்.
பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, அப்படியே பின்னுக்கு லைட்டாக தெரியுது, அதுதான் ஃப்ளைட். ஸோ அது வந்து ரோட்டில் இருக்கிற லைட் இல்லை, அது வந்து ஃப்ளைட். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே தான் வரும். அப்படியே அடுத்தடுத்து ஒவ்வொரு ஃப்ளைட்டாக வந்து இறங்கி கொண்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட் பிரிட்டிஷ் ஏர்வேஸ். அப்படியே அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 ஃப்ளைட் வந்து ஒன்று இருக்கு. ஸோ இப்படியே ஒவ்வொரு ஃப்ளைட்டும் வந்து இறங்கி கொண்டிருக்கும். இந்த நான் நினைக்கிறேன் ஒரு கிட்டத்தட்ட 2 மினிட்ஸ் வர மாட்டேன், இல்லை 1 நிமிஷம் தான் வர மாட்டேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 மினிட்ஸுக்கு ஒருக்கா ஃப்ளைட் வந்து கொண்டே இருக்குது. அப்படியே அடுத்தடுத்து வருது. இந்த இதில் பார்த்தா தெரியும், இதில் 3 ஃப்ளைட் இப்போ வருது பாருங்க. ஸோ ஹீத்ரோ ஏர்போர்ட்டில் இருக்கிற டிராஃபிக் கண்ட்ரோல் வந்து ஓகேன்னு சொன்னால் இப்படியே வந்து லேண்ட் ஆகும், இல்லைன்னு சொன்னால் அப்படியே திருப்பி மேலே எழும்பி சுற்றுவாங்க. என்ன ஒரு நாளைக்கோ பார்த்தீங்களோ ஒன்றுக்கு பின்னால் ஃப்ளைட் ஒன்று எவ்வளோ டிராஃபிக்கில் வருதுன்னு சொல்லி 4 ஃப்ளைட் கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே தான் ஃப்ளைட் எல்லாம் வந்து லேண்ட் ஆகி கொண்டிருக்குது. இது வந்து ஹீத்ரோ டெர்மினல். எல்லாமே இதில் தான் வந்து லேண்ட் ஆகுதுன்னு தான் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்றுக்கு பின்னால் ஒன்று வந்து கொண்டு இருக்குது. இதில் உங்களுக்கு நான் காட்டி கொண்டிருக்கிறதுலே 4 ஃப்ளைட் கேப்பில் வந்து கொண்டே இருக்குது. இந்த முன்னு கொண்டு வருது. நான் நினைக்கிறேன் பிரிட்டிஷ் ஏர்வேஸ்லேருந்து. என்ன இல்லை புருஷன். இந்த ஃப்ளைட் வந்து இப்போ அப்படியே போய் லேண்ட் ஆகுது பாருங்க. பார்த்தீங்களோ இந்த ஃப்ளைட் அப்படியே போய் லேண்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 ஃப்ளைட் வந்து ஒன்று இருக்குது. 4வது அடுத்தது வேறு. நாங்கள் இன்றைக்கு சும்மா தான் வீடியோ எடுத்து காட்டுவோம் பண்ணிட்டு வந்தோம் நாங்கள். ஆனால் வந்த டைம் வந்து ஓகேன்னு சொல்லுங்க பார்ப்போம். முக்கியமான ஃப்ளைட் எல்லாமே வந்துட்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், கட்டார் ஏர்வேஸ், எமிரேட்ஸ். ஸோ அப்படி நல்ல வெதர், அப்படி முக்கியமான ஃப்ளைட் எல்லாமே வந்துட்டுது. நாங்கள் வந்து நாங்கள் டைம் ஒன்றுமே செக் பண்ணல, என்ன ஃப்ளைட் என்ன டைம் வரும் ஒன்றுமே செக் பண்ணல. டைம் ஃப்ரீயாக இருந்தது, வேலையெல்லாம் முடிஞ்சுது. அப்போ வீட்டை சும்மா இருந்த நாங்கள் சரி ஓகேன்னு சொல்லி டிக்டாக்கை தட்டி கொண்டு போனால் ஒரு வீடியோ ஒன்று வந்தது. ஃப்ளைட் ஒன்று வந்து லேண்ட் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ. யா இல்லை ஃப்ளைட் ஒன்று வந்து லேண்ட் ஆகிற மாதிரி யாரோ தான் டிக்டாக்கில் போட்டிருந்தவங்க. ஸோ அப்போ அந்த இடம் அங்கேன்னு பார்த்தோம். அப்போ அந்த இடத்த அடித்து பார்த்துட்டு என்னென்னு சொன்னால் எங்களுக்கு இது கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் தான் வரும் பக்கத்தில். அப்போ ஓகேன்னு சொல்லிட்டு தான் வந்த நாங்கள். ஆனால் நாங்கள் என்ன ஃப்ளைட் என்ன டைம் வருமானு சொல்லி ஒன்றுமே பிளானிங் இல்லாமல் சும்மா வந்த நாங்கள். ஆனால் வந்ததுக்கு பிரயோசனமாக முக்கியமான ஃப்ளைட், பெரிய ஃப்ளைட் எல்லாமே நாங்கள் வீடியோ எடுத்துட்டோம். எல்லாமே எங்களோட இதில் போடுறோம். இதோட எங்களோட லண்டன் தமிழ் பையன் யூடியூப் சேனலை போய் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லாட்டி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஃப்ளைட் ட்ராஃபிக்கில் எப்படி வருதுன்னு தெரியாத ஆக்களுக்கு காட்டியிருக்கிற முண்டைக்கு ஃப்ளைட் ட்ராஃபிக்கில் எப்படி வருதுன்னு சொல்லி பாருங்கள். ஒன்றுக்கு பின்னால் ஒன்று. இப்போ இதில் 2 ஃப்ளைட் வெள்ளன பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 ஃப்ளைட் காட்டினாங்க. இப்போ இதில் இப்போ 2 வருது. இதுதான் ஃப்ளைட் ட்ராஃபிக் கண்ட்ரோல். சத்தியமாக அது உண்மையாக தெரியாது, சும்மா ஒரு வாயில் வந்த மாதிரி சொன்னேன். பட் ஃப்ளைட்டுக்கும் இருக்குன்னு தான் ட்ராஃபிக். இது பார்த்தீங்க பிரிட்டிஷ் ஏர்வேஸ், பிரிட்டிஷ் ஏர்வேஸ் கூட ஹீத்ரோ இதில் வந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ் தான் வாங்கி கொண்டு இருக்கு. என்னென்னு சொன்னால் அது பிரிட்டனுக்கு சொந்தமானது. இந்த அப்படி இதுக்கெல்லாம் நீ வந்துடுறாங்க லைட் எல்லாமே. ஃப்ளைட் ட்ராஃபிக்கில் வரது பார்த்துருக்குறீங்களோ? இந்த பாருங்க ஒரு ஃப்ளைட் போகுது,
அப்படியே பின்னால் 2 ஃப்ளைட் வருது. ஸோ இதுதான் ஃப்ளைட் டிராஃபிக். கருந்து மேலே கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் எங்களோட வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் சும்மா ஒரு vlog மாதிரி எடுத்து போட்டு நாங்கள். ஸோ மறக்காமல் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் இதே மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச வீடியோ நாங்கள் தருவோம். அப்படியே காய்ச்சி கொண்டு கேட்கலையே ஒரு ஃப்ளைட் ஒன்று வருது, அதையும் காட்டுறோம் பாருங்கள். வானம் எதுவரை வாழ்வை ரசிக்க வேண்டும். என்ன இது? ஸோ பார்த்தீங்களோ யா. ஸோ எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.